வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாரதியார் ஒரு பாட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படிங்கிற. அப்போது காக்கை குருவியை மட்டும் இப்போ எடுத்துக்குவோம், நம்ம பறவைகளை மட்டும். அதை நம்ம ஜாதி அப்படிங்கிறார். நம்ம ஜாதின்னு யாரை சொல்லுவோம்? ரொம்ப வேண்டியவங்க, நெருங்கினவங்க, நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை தான் சொல்லுவோம். அந்த மாதிரி பறவைகளை நம்ம ஜாதிங்கிறார். உண்மையிலே பறவைகளை பார்த்தீங்கன்னா பரவசம் தானாக வருங்க. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சவங்களுக்கு தெரியும். போய் ஒரு மரத்தடிக்கு போனீங்கன்னா கீச் கீச் மூச்சு மூச்சுன்னா அடாடாடா, என்ன ஒரு பாட்டு, என்ன ஒரு ராகம், வார்த்தைகள் இல்லாத அருமையான பாடல்கள் அங்கே கேட்கலாம். அப்போது பறவைகள் நம்ம கூடவே வாழ்கின்றன, நாம் அவை கூடவே வாழ்கின்றோம். பல வீடுகளில் பறவை கூடு கட்டியிருக்கு பார்த்தீங்களா? கோயில்களில் புறாக்கள் கூடு கட்டும், பெரிய பெரிய கட்டடங்களில் பறவைகள் கூடு கட்டி வாழும். நம்ம வீட்டிலே சிட்டுக்குருவியெல்லாம் சாதாரணமாக கூடு கட்டும். இப்போ பாக்ஸ் எல்லாம் வச்சு வளர்க்குறாங்க வேறு. ஆனால் அதே சமயம் பறவைகளுக்கு உணவிடுவது ஒரு நல்ல விஷயம், ஒரு புண்ணிய செயல் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்மகிட்ட இருக்கா? இருக்குது. குறிப்பாக காகங்களுக்கு வச்சா நம்ம மூதாதையர்கள் சாப்பிட்றாங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம். சரி, அதான் நம்ம நினைப்பு. இப்போ அப்படி வைக்கக்கூடாது, பறவைகளுக்கு உணவு வைக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அது யார் அது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர்தான் கோவை சதாசிவம் அவர்கள். அவர் ஒரு இயற்கை ஆர்வலர். இயற்கையில் விஷயங்களை நிறைய ஆராய்ச்சி பண்ணி 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 கரைச்சி குடிச்சு ஒரு பெரிய டிக்ஷனரின்னு சொல்லலாம், கலை களஞ்சியம் சொல்லலாம், பலவாறு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நபர். அவர் என்ன சொல்கிறார்ன்றத நான் சொல்கிறத விட அவர் சொல்கிறதே கேளுங்களேன். பறவைகளுக்கு உணவிடக்கூடாது என்பது பறவைகளை வஞ்சிக்கிற செயலுக்காக அல்ல, பறவைகளை வாழ வைக்க செய்ய வேண்டிய செயல். பறவைகளுக்கான உணவு என்பது இயற்கையால் படைக்கப்பட்டிருக்கிற உணவு தான். எல்லா பறவைகளும் சாப்பாட்டை சாப்பிடுவதில்லை. பறவைகள் பூச்சிகளை சாப்பிடுகிற பறவைகள் இருக்கிறது, பழங்களை சாப்பிடுகிற பறவைகள் இருக்கிறது, தானியங்களை சாப்பிடுகிற பறவைகள் இருக்கிறது, வேட்டையாடி சாப்பிடுகிற பறவைகள் இருக்கிறது, இறந்த உணவை, இறந்த இறைச்சியை சாப்பிடுகிற பறவைகள் இருக்கிறது. ஆக 5 வகையான உணவு பழக்கத்தை கொண்டிருக்கிற பறவைகளுக்கு நாம் வெறும் சாப்பாட்டை மட்டும் உள்ளபடியே போட்டுவிட முடியாது. கிளிகளுக்கோ, சில்லிகளுக்கோ, சிட்டுக்குருவிகளுக்கோ, காக்கைகளுக்கோ நாம் சாப்பாடு போடுவது என்பது நம் கருணையை காட்டுகிறதே ஒழிய அது இயற்கையில் இருந்து முற்றிலுமே மாறுபட்டதாகும். பொதுவாக இயற்கைக்கும் நம்முடைய எல்லா பறவைகளுக்கும் இருக்கிற உறவு என்பது இயற்கையின் நுட்பமான உறவு. எல்லா பறவைகளும் விதைகளை சாப்பிட்டு அதை காடாக்குகிற வேலையை தொடர்ந்து செய்கிறது. ஒரு காக்கத்துக்கு ஒரு குறிப்பாக காக்கைக்கு சாப்பாடு வைக்கிற பழக்கம் என்பது நம்ம இடத்திலே நிறைய உண்டு. நீங்கள் காக்கைக்கு வைக்கிற சாப்பாட்டை காக்கைகள் சாப்பிடுவதும் உண்மைதான். ஆனாலும் வேப்ப மரங்களின் பழம் பழுக்கிற போது எந்த சாப்பாட்டையும் சாப்பிடாமல் வேப்பம்பழங்களையே சாப்பிட்டு தன்னுடைய வாழ்நாளில் சற்று ஏறக்குறைய 30,000 மரக்கன்றுகளை, வேப்ப மரக்கன்றுகளை தரிசு நிலங்களில், வானம் பார்த்த பூமிகளில் வளர்த்து வைத்திருப்பவை காக்கைகள் தான். ஆக காக்கைகளுக்கு சோறிடுதல் என்பது காக்கைகளின் மரபணுவை முற்றிலுமாக மாக்கி எதிர்காலத்தில் அவைகளை எல்லாம் பிச்சைக்கார பறவைகளாக மாற்றிவிடும் என்கிற ஒரு பேருண்மைக்கும் இயற்கை உண்மைக்கும் சூழல் சேதிக்கும் இனியேனும் நீங்கள் செவிசாய்க்க வேண்டும். உங்கள் கருணையை, உங்களின் கழிவிறக்கத்தை சக மனிதர்கள் மீது காட்டுங்கள். சக மனிதர்களுக்கு சாப்பாடு கொடுங்கள், சக மனிதர்களுக்கு தண்ணீர் கொடுங்கள். சாப்பாட்டையும் தண்ணீரையும் இயற்கை உள்ளபடியே பறவைகளுக்கு வைத்திருக்கிறது. பறவைகளின் வாழ்க்கையில் நாம் உள்ளபடியே குறுக்கிடாமல் இருந்தால் அதுவே பறவைகளுக்கு செய்கிற நல்ல காரியம் ஆகும். நன்றி. நன்றிங்க இயற்கை ஆர்வலர் கோவை சதாசிவம் அவர்களே. என்ன கேட்டிங்களா? அவரே சொன்னதை நேரடியாக கேட்டீங்கல்ல, அதை யோசிச்சு பாருங்க. அதில் நிறைய உண்மைகள் இருக்கு. காகத்துக்கோ பறவைகளுக்கோ உணவிட வேண்டாம்னு சொல்கிற முதல் ஆளாக நான் அவரை பார்க்குறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் எனக்கு சொன்னதில்லை. எல்லாருமே பரிகாரம்னா பறவைகளுக்கு உணவிடுங்க, தண்ணி வைங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் வித்தியாசமாக இருந்ததுனால இன்னைக்கு கண்டென்ட் பண்ணியிருக்கோம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடு சந்திப்போமா?
அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.